ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாண்டை அபாரமா 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா முதல்ல ஆடி 229 ரன்னுக்கே சுருண்டு போச்சு. என்னடா இது, இந்தியா இப்படி ஆகி போச்சு, அவ்வளவுதான் போல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஃபீட் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துலதான் கதையே ட்விஸ்ட்ங்கிற மாதிரி இங்கிலாந்து கேவலமா 129 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருச்சு காய்ஸ். டிஃபெண்டிங் சாம்பியனுக்கு இந்த நிலைமையா இருந்தாலும் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 87 ரன் நின்று ஆடினாரு. அந்த இன்னிங்ஸ்ல தான் ஜெயிச்சதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்கை ஒரு 49 செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸ். அப்புறம் KL ராகுல் 39 ரன் அடிச்சு ஏதோ பேட்டிங் ஆடுற தூக்கி விட்டாங்க. அப்புறம் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஷமி சும்மா 4 விக்கெட் 22 ரன்னுக்கு பேட்ஸ்மேனை சும்மா ஓட விட்டாரு இங்கிலாந்துக்கு. பும்ரா பாத்தீங்கன்னா 3 விக்கெட் அசால்ட்டா 32 ரன்ல எடுத்து விட்டாரு. இது மூலமா இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சு டாப் ஆஃப் தி டேபிளுக்கும் போய் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருச்சு காய்ஸ். இனி இந்தியாவை பீட் பண்றதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும்னு நினைக்கிறேன். எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன் வேர்ல்டு கப்பை. இந்தியா அதை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த மேட்ச் பத்தின மீம்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். வீடியோக்குள்ள போயிருவோம். விராட் அண்ட் கில் போத் டிஸ்மிஸ்ட் early. இங்கிலாந்து பவுலர்ஸ் ஃபேன்ஸ் என்ன பாஸ் விக்கெட்ல எடுக்கிறீங்க? பல பேர் கில்லு விராட் இன்னைக்கு பொழக்க போறாங்கன்னு நினைச்சா ஏர்லி அவுட் ஆயிட்டாங்க. அதுதான் இந்த மேட்ச்ல நடந்த ஒரே வருத்தமான விஷயம். ஆனா ஹாப்பியான விஷயம் நிறைய நடந்துச்சு. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 18,000 இன்டர்நேஷனல் ரன் அடிச்சு திருக்கி விட்டுருக்காரு. வால் தூக்கி நின்னா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒத்த ஆளு வுட்டு ஆதில் ரஷீது ஓக்ஸ் பில்லி எவன் போட்டாலும் பொழப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டாருல. சிரேஸ் ஐயர் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடினாரு. அப்புறம் எந்த மேட்ச் ஆடுறதே இல்ல. தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நானு. அந்த மாதிரி தண்ணி கேன் தான் எல்லா மேட்சுக்கு போயிட்டு இருக்காரு. என்ன போதோ தம்பி, நீங்க ஆட போறது யார் கூட தெரியுமா? மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் டீம் கூட. பட்லர் அப்படியா பொழக்க போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த சீன்லாம் இங்க இல்ல. இந்தியா கூட எல்லாம் பட்லர் வாலாட்ட முடியாது. இப்போதைக்கு இங்கிலாந்துக்கே ஓடி போக வேண்டியதுதான். ஸ்கை சார் இதெல்லாம் என்னோட பேட்டிங் ஷாட் சார். உன்னோட பேட்டிங் ஷாட்டா? அண்ணன் எடுத்துக்கிட்டேன் வேர்ல்டு கப் வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ஷாட்ல ஆட ஆரம்பிச்சிட்டாரு ரோஹித் சர்மா. ரித்தனம். ரோஹித் சர்மாவோட கடைசி 17 இன்னிங்ஸ் பாருங்களேன் வேர்ல்டு கப்ல. 137 34 122 102 104 87 48 46 87 அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துகிட்டு இருக்காரு. வேர்ல்டு கப்னு வந்தாவே ரோஹித் சர்மா பீக்குக்கு போயிடுறாரு. பீக் பர்ஃபார்மன்ஸ்ரா. எல்லாரும் ஓடி வாங்க. கோலி சச்சினோட ஓடிய ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிட்டாரு. என்னடா ரெக்கார்டுன்னு பார்த்தா மோஸ்ட் டக்ஸ் 34 டக்கு வேற. கோலி டக் அடிச்சதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதை கிண்டல் பண்ணி பார்மி ஆர்மில ஃபன் பண்ணி வச்சிருந்தாங்க. ரோஹித் சர்மாவோட 100வது மேட்ச் ஆஸ் அ கேப்டன் காய்ஸ். 100வது மேட்ச் தலைவனுக்கு வெற்றி தான். அதோட இந்த வருஷத்துல கேப்டனா இருந்து 6 ரன் அடிச்ச முதல் கேப்டனு ரோஹித் சர்மா தான். தி கிரேட் லீடரா. எவ்ரிபடி லிசன் ஹிட்மேன் ஆன் தி மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் கிரேட்டர் தென் பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எனி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஆசைப்படல. டீமுக்காக மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ரோஹித் இங்கிலாந்து இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு புடிஸ்டார்ல. ரோஹிட்டோட இன்னிங்ஸ்ல தான் இங்கிலாந்து ஆடி போயிருச்சு. ஸ்கை 49 அடிச்சாரு காய்ஸ். ஸ்கை சொல்றாரு, சித்தப்பா நானும் செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டர் தான். ஆமா, அவரும் மைல் ஸ்டோனுக்கு ஆடாம டீமுக்காக ஆடி அவுட் ஆயிட்டாரு. நல்ல இன்னிங்ஸ் ஸ்கை. ஏன் அண்ணா வராரு வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேக் டு பேக் விக்கெட்ல எடுக்கிறாரு. இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ரோஹித் சர்மா ஒத்த ஆளு இங்கிலாந்து பவுலர்ஸ் மொத்தமா நொறுக்கிட்டாருல. வெறித்தனம்டா. நிறைய மேட்சுக்கு பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் தராம போறாங்க. இதனால பல கான்ட்ரிவர்சி இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு. இதாண்டா கேமு. ரோஹித் சர்மா எப்பவும் அவன் அரசனே அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு கப் வந்தாவே பொழந்துருவாருல. இந்த ஆளு லேசான ஆள் நினைக்காதீங்க. ஆஸ்திரேலியா பாத்தீங்களா நடிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பீக் பர்ஃபார்மன்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. சும்மா சில்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷமி பாத்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அதிக விக்கெட் எடுத்த வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலே டாப்ல இருக்காரு. வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு ஷமி. இதாங்க சொல்லிட்டு இருந்தேன். இங்கிலாந்து பார்மி ஆர்மி ஓவரா திமிரு பிடிச்சு தலகணத்துல விராட் கோலி டக் அவுட் ஆனோடனே டக் எடுத்து போட்டாங்க. ஜஸ்ட் அவுட் ஃபார் மார்னிங் வாக்குன்ட்டு. அப்புறம் அவங்க டீம்ல 2 பேர் டக்கு டபுளா கொடுத்துதான் நமக்கு பழக்கம் அப்படிங்கிற மாதிரி டபுள் விக்கெட். இதுதான் வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும் பார்மி ஆர்மி. இனி இங்கிலாந்துக்கே ஓடிருங்க. நான் பெல்லானா முன்னாடி வந்தா நீ நிக்க முடியாதுடா. அந்த மாதிரி இந்தியா முன்னாடி எவனாலையும் நிக்க முடியல. நீங்க மட்டும் அவன் குறுக்கா போயிடாதீங்க சார். அப்புறம் நீங்களும் எலிமினேட் ஆகி டோர்னமெண்ட் விட்டு போறதா ஒரே வழி. ஃபேப் 4 இன் லக்னோ எல்லாரும் டக் அவுட். கேன் பாம்ஸ் மட்டும் தப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவரு தான் ஆடவே இல்லையே அப்படிங்கிறாங்க. பார்மி ஆர்மி ஒரு டக்கு, அவங்க டீம்ல 2 டக்கு. என்ன வாய் பேச மாட்டேங்குது, கோண வாயை காணோம். இனி இந்த வருஷம் ஃபுல்லா வாயை மூடிட்டு தான் இருக்கணும் அவங்க. இதான்டா அக்ரெசிவ் இந்தியா. இந்த அக்ரெஷனோட போச்சுன்னா வேர்ல்டு கப் நம்மளுக்கு தான் நினைக்கிறேன். 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு கௌரவமா ரிட்டையர்ட் ஆகிட்டு போனேன். என்ன கூட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களாடா ஸ்டோக்ஸ் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வந்து இங்கிலாந்துக்காக ஆடுறாரு. அவர் வராமே இருந்திருக்கலாம் இந்த அவமானப்படுறதுக்கு. இந்தியன் ஃபேன்ஸ் இங்கிலாந்து ஒன்டேல T20 ஆடுற ஹிட்மேனே பொறுமையா ஆட போதே யோசிச்சிருக்கணும் பிச்சு எந்த அளவுக்கு பவுலிங்க்கு ஃபேவரா இருக்குன்ட்டு. ஆமா, அதை கூட புரிஞ்சுக்க தெரியாம இங்கிலாந்து கேவலமா அவுட் ஆகிட்டு இருக்கு. இதனால பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல இங்கிலாந்து இருக்காங்க. காமெடி. விக்கெட் எடுத்தாவே போதும் கோலி ஓடி வந்து ரோஹித் சர்மா கட்டி பிடிச்சுக்குவாரு. இவங்களுக்குள்ள ஒரு பாசம் பொங்கி வலியுது. நெஜரவுடி வெத்து வாயிலா பேச மாட்டாங்க. ஒன்லி சம்பவம் தான். ஆமா, ஒரு அளவுக்கு மேல பேச்சு கிடையாது, வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்ப பறக்க விட்டாரு ஷமி. மோஸ்ட் 4-4 வந்து இந்தியாக்காக அவர் தான் அதிகம். 13 4-4 எடுத்திருக்காரு. அப்புறம் இருக்காரு கும்பலேலாம் பின்னாடி தான். விக்கெட் எடுத்தா சும்மா கொத்தா எடுத்துறாரு ஷமி. இங்கிலாந்து நாங்க
11 பேரும் பேட்டிங் ஆடுவோம் இந்தியன் மூலர்ஸ். ஓ அப்ப 11 விக்கெட் எடுத்துட வேண்டியதானே, எடுத்தாச்சுல்ல. டவுட் வந்து எல்லாத்தையும் போட வேண்டியதானு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டாரு. வேற மாதிரி ஷமி பும்ரா காட்டு 4 விக்கெட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து பவர் பிளேக்குள்ளேயே ஹாப்பி ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டாங்கல்ல. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 129 தான் எடுத்திருக்கு. ஆனா ரோஹித் சர்மா மட்டும் தனியா 87 ரன் இந்த பிச்சில் ஆடி இருக்காரு. வேற மாதிரி கேப்டன் இன்னிங்ஸ், பொறுப்பான இன்னிங்ஸ் அப்படிங்கிறாங்க. அவருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச். இங்கிலாந்து 2019 வெறித்தனமா இருந்தாங்க. 2023 காமெடி பீஸ், டம்மி பீஸ் ஆயிட்டாங்க. சரி சீக்கிரம் ஊரு போய் சேருங்க இங்கிலாந்து. நண்பேண்டா கோலி டக்கு, ஸ்டோக்ஸ் டக்கு, ரூட்டு டக்கு, கம்பெனிக்கு நாங்க இருக்கோம் கோலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டிட்டாங்க. ராகுல் ரோஹித் அண்ணா டைட்டா சுத்து போட்டுருக்காங்கண்ணா. 3 விக்கெட் போனோன்னா எல்லாம் பயந்துட்டாங்க. அப்புறம் ரோஹித் சர்மா அதான் நான் இருக்கேன், அப்புறம் என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நின்று ஆடி கொடுத்துட்டாரு. மேஜிக்கல் ஸ்டஃப் ஃப்ரம் குல்தீப். பாகிஸ்தானியும் பழக்கிறாரு, இங்கிலாண்டையும் பழக்கிறாரு. ஸ்பின் ஆட தெரியாம அவன் முன்னாடி போயிடாதீங்க சார். பாபர் பட்லர் எல்லாத்தையும் விக்கெட் எடுத்தாரு. பீல பேர ஆரம்பிச்சாவே குல்தீப் விக்கெட் எடுத்துட்டு போல. வாசிம் ஜாஃபர் என்ன காமெடி பண்ணி வச்சிருக்காருன்னா, சியர் அப் மைக்கேல் வேகன், ஐ திங்க் இங்கிலாந்து கேன் ஸ்டில் குவாலிஃபை ஃபார் சாம்பியன் ட்ரோஃபி 2025 ஃபினிஷிங் இன் டாப் 7. இது ஒரு காமெடி காய்ஸ். இங்கிலாந்து இப்ப 10வது இடத்துல இருக்கு. டாப் 8க்குள்ள பினிஷ் பண்ணாதான் சாம்பியன் ட்ரோஃபிக்கு அடுத்த வருஷம் குவாலிஃபை ஆவாங்க. இல்லைன்னா அதுவும் நக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஷமி பும்ரா பார்ட்னர்ஷிப் டெஸ்ட்ராய்டு இங்கிலாந்து. இதுக்கு முன்னாடி லார்ட்ஸ் அவங்க ஊர்லயே போய் அவங்கள செஞ்சிருக்காங்க. நம்ம ஊருக்கு வந்தா சும்மா விடுவாங்களா? அதான் பொழந்துட்டாங்க நேத்து. மோஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் இன் வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா சச்சின் 9 டைம், ரோஹித் சர்மா 7 டைம். அந்த ரெக்கார்டை துரத்திக்கிட்டு இருக்காது ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாக்கு வெறி பிடிச்சிருச்சு கைஸ். பாய் பாய் பார்மி. ஆமா, எதுக்கு இந்த வேர்ல்டு கப் வந்தாங்கன்னே தெரியல இங்கிலாந்து. அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா கூட நான் டைனோசர் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடிட் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இனிமே இந்தியாவை தோக்கடிக்கணும்னா ஸ்ரீலங்கா தான் வந்து தோக்கடிக்கணும்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. 2022 வேர்ல்டு கப் செமிஸ்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இந்தியாவை நாக் அவுட் பண்ணி விட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஓடிஐ வேர்ல்டு கப்ல இந்தியா இங்கிலாண்டை நாக் அவுட் பண்ணிருச்சுல்ல. கிளப்புறோம் இங்கிலாண்டை துரத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் 2 பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டுன்னு வேர்ல்டு கப், அதாவது இந்த வருஷத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மாக்கு அம்சமா இருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். இங்கிலாந்து இப்பவும் செமிஃபைனலுக்கு வரலாம். எப்படி ஆடியன்ஸா? ஆமா, அதே ஒரே வழி. பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாருங்களேன், இந்தியா அவ்வளவு அழகா டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கு 12 பாயிண்டோட. பாட்டம்ல இங்கிலாந்து, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நெதர்லாண்ட்லாம் உங்களுக்கு மேல. இங்கிலாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. யாராச்சும் 2 பாயிண்ட் தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் இந்த மாதிரி எந்த வேர்ல்டு கப்லயும் அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஆன் இட்ஸ் வே. வேகன் இந்தியன் ஃபேன்ஸ் இவனை ஓடு கட்டி அடிங்கடா. இப்படி ஒரு கேவலமான டீமை வச்சுக்கிட்டு வாய் வேற இந்த மைக்கேல் வேகன் சப்போர்ட். இனிமேலாச்சும் கொஞ்ச நாள் அமைதியா இருங்க வேகன் தம்பி. இந்தியா 1/100 ரன்ஸ். இந்தியா டிஃபெண்டிங்ல தோத்துறோம் தேவையா? அதானே டிஃபெண்டிங்ல 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிப்போண்டா. இன்னொரு காமெடி, வேகனுக்கு வந்து பர்த்டே. அதுக்கு ஸ்டேடியத்திலே பாத்தீங்கன்னா டுடே சீட்ஸ் ஆர் ஃபுல் பட் இங்கிலாந்து ஹேண்ட் வில் பி எம்டி அப்படின்னு சொன்ன மாதிரியே எம்டியா போயிருச்சு. வேகன் மாம்ஸ் ஒரே காமெடி. ஹையஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ் ஆஸ் கேப்டன் இன் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் 100% அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் அவர் தோக்கவே இல்ல ஓடிஐல. டிஃபெண்டர் லோ டோட்டல் எனிடே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னது எல்லாத்துக்கும் எடிட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன தோத்தாலும் ஜெயிச்சாலும் இதே எடிட்டா போட்டுருவாங்க. சிறப்பு பேடாசுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டா ஓட விட்டாரு ரோஹித் சர்மா. இங்க பேட்டிங்கும் பேசும், கேப்டன்சியும் பேசும். ஆமா, ஆளினால் அழகு ராஜா நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டார்ல இங்கிலாந்து. ஷமி பாத்தீங்கன்னா போன மேட்ச் 5 விக்கெட், இந்த மேட்ச் 4 விக்கெட். இதாண்டா பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஸ்பெல்ல இறக்கிட்டு இருக்காரு வேர்ல்டு கப்ல. வேற மாதிரி ஷமி. என்ன 6 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அப்ப கப்பு நம்மளுக்கு தானே. கரெக்ட். இந்த சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சா போதும், அவங்க ஒரு சோக்கர் டீம் ஈஸியா அடிச்சிடலாம். மைட்டி ஆசிஸ் என்ன கிவிஸ், பழைய ஆசிய மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசி திடீர்னு பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா 350 மேட்ச் அடிக்கிறீங்க, வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆஸ்திரேலியா அண்டர்டேக்கர் மாதிரி திரும்பி வந்துட்டாங்கல்ல அதர் டீம்ஸ். என்னடா ஃபார்ம் அவுட் ஆனவன் திடீர்னு இப்படி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. இட்டுனா உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து மாதிரி நாங்க ஒன்னும் பேப்பர் ரவுடி கிடையாது. ஸ்ரீலங்காவா வாங்க வாங்க, அடுத்தது உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஆஞ்சலோ மேத்யூஸ் வேற ரிட்டர்ன் வந்திருக்காரு ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்கா ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுருவீங்களோ பாப்போம். டோன்ட் ஷோ மீ ஆன் கேமரா, ஐ ஆன் சிக் லீவ். வை திஸ் ப்ரோ ஆன் சிக் லீவ் ஆனது சண்டே எங்கேயா ஆபீஸ் இருக்கு, இதுக்கு சிக் லீவ் வேற நீ போட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேமரால வரணுங்கிறக்காக ஏமாத்தி போய் சொல்ற அப்படிங்கிறாங்க. சரி, ஆனா நச்ச மாதிரி கேமரால வந்துட்டான்ல. சாம் கரன் ஹஸ் given up England and is now cheering for ஆஸ்திரேலியா. என்னடா சுட்டி குழந்தை இங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி, இருந்தாலும் ஆஸ்திரேலியா நம்ம பங்காளி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சுட்டி குழந்தை இங்க வந்துட்டாரு. ஃபீல்டிங் மெடல் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் கிடைச்சிருச்சு. அதுல லேசர் லைட் செலிப்ரேஷன் ஆட்ட பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற மாதிரி டீம் அண்ட் தேர் வீக்னஸ், பேஸ் பவுலிங், சேசிங், ஸ்பின்னு. இங்கிலாந்துக்கு கிரிக்கெட். ஆமா, கிரிக்கெட்டே வீக்னஸ் தான் உங்களுக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இசிபியை மொத்தமா முடிச்சு விட்டாச்சு. சோழி முடிஞ்சு போங்க, நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ருத்ரதாண்டவம் மட்டும் இல்ல உக்கிரதாண்டமும் ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி முடிச்சாச்சு. இந்தியன் டீம் ரைட் நோ செமிஃபைனல்ல சோக் பண்ணாம இருக்கணும்னா குரூப் ஸ்டேஜ்ல ஒரு மேட்ச் ஆகுது நரபலி கொடுக்கணும். மூட்
மூட நம்பிக்கை. குரூப் ஸ்டேஜ்ல தோக்கவே முடியாது, அன்டிஃபிட்டடா வேர்ல்டு கப் ஜெயிச்சே ஆகணும். இமேஜின் பாபர் அசாம் லிஃப்டிங் வேர்ல்டு கப் ட்ரோஃபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் 1.3 lakhs இந்தியன்ஸ். ஆஹா, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மூட நம்பிக்கை அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆயிடுச்சு. நெதர்லாந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ சம்பவம் பண்ணி விட்டாங்க. 87 ரன்ல விக்டரி. நெதர்லாண்டே நாங்க குவாலிஃபை ஆயே தீரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க காய்ஸ். இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லா டீமும் கதிகாலங்கி போயிட்டு இருக்கு. அதோட வேர்ல்டு கப் செஞ்சுரி ஏஜ் 23ல பாத்தீங்கன்னா சச்சினுக்கு 2 இருந்துச்சு, ரச்சின் ரவீந்திராக்கு 2 வச்சிருக்காரு. இவர் என்னங்க, இவன் தான் நம்மளுக்கு வேர்ல்டு கப் வாங்கி தருவான் அந்த மாதிரி நியூசிலாந்துக்கு ஆடிட்டு இருக்காரு. ஃபியூச்சர்ல பெரிய பிளேயரா வருவாருன்னு நினைக்கிறேன். டேவிட் வார்னர் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல குழந்தைங்களோட ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காரு. ஃபன்னான ஆளியானி. அதோட மிச்சல் ஸ்டார்க் முதல் டைம் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே விக்கெட் இல்லாம போயிருக்காரு நியூசிலாந்து கூட. சரி, டீம் ஜெயிச்சிருச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவாரு. கடைசி ஒரு நல்லா போட்டு டிஃபெண்டும் பண்ணாரு. கிவீஸ் கிட்ட வந்தாங்க. 5 பால்ல 13 ரன் தேவைப்பட்டுச்சு, ஆனா தோத்துட்டாங்க. பட்டக்காயோ எத்தனையோ ராசா, அதை சொல்லி புட்டா போயிருமோ ராசான்ட்டு வேர்ல்டு கப்லயும் அதே மாதிரி ஆஸ்திரேலியா கூடவும் அதே மாதிரி ஆகி போச்சு. அதோட நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல 771 ரன் டோட்டலா அடிச்சு வச்சிருக்காங்க. அதான் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட். சோ ஹிஸ்டரி பண்ண மேட்ச் இது. சோக்கஸ் டீமின் டாப் 3 ஆமா. சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து. ஆஸ்திரேலியா 4th பொசிஷன்ல இருக்கு. அச்சா பகூத் அச்சா, கப்பு நமக்கு தான் அப்படிங்கிறாங்க. டாப் 4ல இருக்க சோக்காகாத ஒரே டீம் ஆஸ்திரேலியா மட்டும் தான் இப்போதைக்கு. வச்சுட்டாண்டா கப்பு மேல கண்ணு அப்படிங்கிற மாதிரி கப்பை தூக்கிட்டு போயிருவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மைட்டி ஆசி வேணும், மைட்டி ஆசிஸ் வேணும்னு கேட்டல, அப்புறம் இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா. சரி, செமிஃபைனல்ல பாத்துக்கலாம், விடுங்க. இனி ஆக்டிங்லாம் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனை போட்டாங்க. இங்கிலாந்து நடிச்சு எலிமினேட் ஆகி போச்சு. சரி, ஓகே கைஸ், இந்தியாவோட விக்டரி அப்படியே தொடருமா இல்ல நடுவில் ஏதாச்சும் ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.